அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வந்து எழுப்பிட்டு இருக்கேன். நைட்ல இருந்து எனக்கு தூக்கம் வரல. ஒரே சந்தேகமாவே இருக்கு. என்னடா அது ஒண்ணுமே புரியலங்க. அதாவது இப்போ நம்மள யாராச்சும் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களோ, இல்ல வந்து நம்ம கிட்ட வந்து எதனா கேள்வி கேட்டாலும் சரி, நம்ம வந்து எங்க பதில் சொல்லுவோம்? சரி, ஒரு அரசியல் மேடையோ, இல்ல வந்து விவாத நிகழ்ச்சியோ, இல்ல எங்க இருந்தாலும் ஒரு கிளாஸ் ரூம்ல கூட வந்து ஒரு மிஸ் வந்து நம்மள பார்த்து கேட்டா நம்ம வந்து அங்கேயே பதில் சொல்லுவோமா? இல்ல வீட்டுக்கு போயிட்டு பதில் சொல்லுவோமாங்க? எனக்கு புரியலங்க. எனக்கு வித்தியாசமாவே இருக்குதுங்க. ஒரு முதலமைச்சரை எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி மேல கேள்வி எழுப்புறார். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் பேசுறாப்புல. ஆனா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு ஒரு 3 பக்கம் அறிக்கையை விடுறாப்புல. இந்த மாதிரி அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் தான் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாப்புல. இது எப்படிங்க? என்ன இது புரியல எனக்கு. இது பயமா? இல்ல வந்து அவருக்கு பேச தெரியாதா? இல்ல பதில் சொல்ல தெரியாதா? எனக்கு புரியல. தயவு செய்து யாருன்னா சொல்லுங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சரே இப்படி இருக்காருன்னா பதில் சொல்ல முடியாம என்னால ஏத்துக்க முடியல. எல்லா சட்டசபையும் நான் பார்த்திருக்கேன். யாராச்சும் ஒருத்தர் கேள்வி கேட்டாரோ, இல்ல எம்எல்ஏ நோக்கி முதலமைச்சர் நோக்கி கேள்வி கேட்டாலோ, இல்ல கட்சியை நோக்கி கேள்வி கேட்டாலோ, யாரை பதில் சொல்லணுமோ வேணாமா? அங்கே பதில் சொல்லாம அங்க போயிட்டு அங்க கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த சட்டசபையில சபாநாயகர் கொடுக்குற லெட்டரை மட்டும் வாங்கி கரெக்டா வந்து டீட்டெயிலாக வந்து படிச்சுட்டு இந்த மாதிரி இவங்கெல்லாம் கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன், இந்த மாதிரிலாம் கண்டிப்பா நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாப்புல. இது எப்படி அங்கே போயிட்டு வீட்டில் போயிட்டு யாரோ எழுதி கொடுத்தாங்களோ இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. போயிட்டு ஒரு 3 பக்கம் அறிக்கையை விட்டுட்டு அதில் வந்து ஒரு கேள்வி ஒரு கொஸ்டின் பதில் சொல்கிறாப்புல. அது என்ன பதில்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ எங்களுக்கு நாங்கள் எப்படி ஜெயிச்சோன்றத குளத்தூரே அதுக்கு உதாரணம். புரிதுங்களா எங்கே வராருன்னு சொல்லிட்டு? முதலமைச்சரே நாங்கள் தோக்கடிச்சிருக்கோம், அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, இன்னும் நீங்கள் இதேமாரி பேசுனீங்கன்னா திமுகவே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாப்புல. இது எப்படி நியாயமா? இது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எங்க சொல்லிருக்கணும்? சட்டசபையை சொல்லியிருந்தனா பக்கா மாஸ் சொல்லியிருப்போம். ஆனா வீட்டுக்கு போயிட்டு நீங்க அனுப்புறதுல இது எப்படி? இது சார், விஜய் சார், நீங்க சிஎம் சார், தமிழ்நாடே நீங்க தான். நீங்க எப்படி பேசணும்? நீங்க பக்கா மாசு. நீங்க பக்கா மாசமே அங்க பேசுறதை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு பேசுறீங்களா? அது எப்படி? இது அதுக்கப்புறம் 2006 கதைக்கு போய்க்கிறாப்புல. 2006 வந்து என்ன கேட்டிருக்காப்புலன்னா, இந்த மாதிரி நீங்க மட்டும் என்ன 96 வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்க மட்டும் குதிரை பேரம் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்புல. அதுதான். அதாவது அங்கேயே ஸ்பாட்ல கேட்டிருந்தேன்னா அங்கேயே பதில் வந்திருக்கும். அதை விட்டு நீங்க போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அறிக்கை விட்டு, அதாவது என்ன இருக்குன்னா, நான் நினைச்சே சொல்றேன் பாருங்க. அதாவது இவர் போயிருப்பாப்புல, அவர் கேட்ட கேள்விலாம் போல பயங்கரமா இருந்திருக்கும். ஒரே அவமானமா போயிட்டு இருக்கும். அதனால வந்து யாராச்சும் எப்பா அவன் கேட்ட கேள்விலாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா, எனக்கு தயவு செய்து எதனா ஒரு அறிக்கை ஒன்று ப்ளீஸ்ப்பா எழுதுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு 3 பக்கத்துக்கு ரைட்டை போட்டிருக்கேன். அந்த 3 பக்கம் ரைட்டப்புக்கு அது கீழே கமெண்ட் போடுறானுங்க. அவங்க ஆளுங்க தான் போடுறானுங்க, நான் போடல. அவங்க ஆளுங்க என்ன போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலைவா இதை மாதிரி 3 பக்கத்துக்குலாம் வந்து அறிக்கை விடாத தலைவா, நீ என்ன தலைவா, நீ என்னால் படிக்க முடியல தலைவா, 4-5 லைன்ல விடு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்றாப்புல. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், யாராச்சும் உங்களை வந்து கேட்டாங்கன்னா அங்கேயே ஏஞ்சி பதில் சொல்லிட்டு போயிடுங்களேன். ஒய் ஃபியர்? யூ ஆர் சீஃப் மினிஸ்டர், ஒய் வரி? ஸ்ட்ராங்கா பேசிட்டு போங்க. என்ன சார் நீங்க சார்? அது மட்டும் இல்லை, இப்போ உதயநிதி கேட்டாப்புல, விஜய் பதில் சொல்லிட்டாப்புல. ஆனால் விஜய் பதில் சொல்லிட்டாப்புல, அங்கேருந்து உதயநிதி கிட்ட திருப்பி வந்து ரிப்ளை வரணுமா வரக்கூடாதா? வரும்ல. அதனால அவரே என்ன பண்ணிருக்காரு, திருப்பி ஒரு ரிப்ளை ஒன்று போட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து அங்கே சட்டசபையில தான் வந்து குதிரை மஸ்து பண்ணார் பார்த்தா, இங்கே ரிப்ளையும் பார்த்தோன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காப்புல. அது என்னன்னா, பேரவையில் இருந்தபோது பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று அறிக்கை விட்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வாங்கிய வாக்கு விழாக்காடு எங்களுக்கு தெரியும். அதனால தான் மக்கள் தீர்ப்பை மதித்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர்கிறோம். பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் பதவி வெறியோடு ஆளுநர் மாளிகைக்கு நாங்க டெய்லி அட்டெண்டன்ஸ் போட்டு இருக்கல. அப்புறம் பாருங்க, நாங்க மக்களால் நிராகரிக்கப்பட்டோம்னு சொல்றீங்களே, அப்படி நிராகரிக்கப்பட்ட எங்களுக்கு விழுந்த வாக்குகளை காட்டி தான் நீங்க முதலமைச்சராகவே ஆகியிருக்கிறீங்க. அதை மறந்துட்டீங்களா சிஎம் சார்? 2006 அமைந்த திமுக ஆட்சியை பத்தி போஸ்ட் பண்ணியிருக்கீங்களே, அந்த சமயத்தில் உங்களை போல எதிர்த்தரப்பு எம்எல்ஏக்களை கடன் வாங்கியோ, கேளுங்க, குதிரை பேரத்தில் விலைக்கு வாங்கியோ, எந்த கட்சியும் பிளவுபடுத்தியோ, சோஃபா செட் அனுப்பியோ ஆட்சி அது இல்லை. முழுக்க திமுக கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் அது. அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டாங்க போல. அதே போல இப்ப பாருங்க பாயிண்ட்,
திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தேர்தலில் தோற்றிருக்கலாம். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் நல திட்டங்கள் தொடரும் என உங்கள் வாயாலேயே சொல்ல வைத்ததுதான் எதிர்கட்சியின் எங்களோட வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவல்ல ரிப்ளை கொடுத்துருக்காருங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது நீ என்னதான் வந்து எங்களை எதிர்த்து இது பண்ணாலும் எங்களுடைய ஸ்கீமை பத்தி எங்களோட ஸ்கீமை தொடர்வேன்னு சொல்ல வச்சேன் பாரு, அதுதான் திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுதான் ரிப்ளைனா இப்படி இருக்கணும். வீட்டுக்கு போயிட்டு யாருன்னா கூப்பிட்டு வச்சு எழுதி கொடுத்து அதை வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது, அது தவறு. இப்போ நீங்கள் முதலமைச்சர், நீங்கள் வந்து பேசணும். அப்புறம் எனக்கு இந்த டிவிகே வினரை நினைச்சா எனக்கு எப்படி 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 சொல்றதுன்னு தெரியல. இவங்களை ஏமாத்திக்கிறாங்களா இல்லை இவங்க மக்களை ஏமாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்புறம் வந்து ஏதோ ஒரு டீம்னு சொல்றாங்க, அந்த டீம் பத்தி நமக்கு தெரியாது. என்ன பண்றாங்கன்னா இப்போ ஒரு புதுசா ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்றானுங்க. இப்போ என்னன்னா பொதுமக்களே வந்து எங்களுக்கு வேண்டாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் வந்து நீங்கள் வந்து சிஎம் ஆனால் மட்டும் போதும், நீங்கள் ஆட்சி மட்டும் பண்ணுங்க, நீங்கள் வீட்டிலே உட்காந்து ஆட்சி மட்டும் பண்ணுங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல வைக்கிறானுங்க. இது உண்மைங்க. இப்போ ஒருவராக பப்ளிக்காக போயிட்டு இந்த மாதிரி வந்து ஏன்னா இப்போ பார்த்தீங்க எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து கொடுக்க முடியாது, 2500 ரூபா கொடுக்க முடியாது, அப்புறம் ஒரு சவரன் செயின் கொடுக்க முடியாது, அப்புறம் 4000 ரூபா கொடுக்க முடியாது, அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக பஸ்ஸை வந்து கூட முடியாது அப்படின்றத நல்லா தெரியும், எல்லாம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. நம்ம தலைவன் வந்து ஏதோ ஜெயிக்கணுக்காக ஏதோ போய் சொல்லிட்டாப்புல, சரி ஓகே நம்ம வந்து மக்களை திசை திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைகளை இறங்கிக்கிறாங்க. அது என்ன வேலைன்னா இந்த வீடியோ பாருங்க. விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சே வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். பாத்தீங்களா எப்பாற்பட்ட, அதாவது இந்த அம்மா சொல்றாங்க எங்களுக்கு எதுவுமே வேணாம், 2000 ரூபா வேணாம், எங்களுக்கு பஸ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எங்க சிலிண்டர் வேணாம், நாங்களே எங்க காசுல வாங்கிக்கிறோம், நீங்க உக்காந்தா மட்டும் போதும். அப்போ இது நீங்க தருவாங்கன்னு ஓட்டு போட்ட மக்களுக்கு அப்ப என்ன தர போறீங்க? நாமமா? என்னங்க இது? பாத்தீங்களா எப்படி எப்படிலாம் தசை தரப்போறானுங்க பாருங்க. இவங்க மக்கள் நலன் கருதிலாம் எதுவுமே பண்ணல. இவங்க அண்ணனை வந்து சிஎம் ஆக்கி பார்க்கணும், அவ்வளவுதான். ஏன் ஹீரோயா சிஎம், அவ்வளவுதான். அது பார்த்தாலே போதும், எதுவுமே எங்களுக்கு பண்ண வேணாயா, நாங்க வேலைக்கு போறோம், நாங்க ராப்பிடோ ஓடி சம்பாதிக்கும், ஏதோ வந்துட்டு பண்ணிட்டு போறோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டானுங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, இது நடந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ எந்த நலத்திட்ட உதவியும் நீ பண்ணலன்னு வச்சிங்களேன், விஜய் சார் சிஎம் சார் பண்ணலன்னா இப்போ வந்து எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க? போராட்டம் பண்ணுவாங்க. ஒரு 1000-2000 பேர் கூட்டின்னு வந்து இல்லை ஊர் ஊராக போயிட்டுனா ஒரு பல லட்சம் பேர் போராட்டம் பண்ண வச்சுங்க. இந்த பக்கத்தில் ஒரு டீம் வந்து இறங்கி என்ன சொல்லணும் தெரியுமா? நாங்களே எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டோம், நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணுகிறீங்க, நாங்கள் பொதுமக்கள், நாங்களே எங்க வேணான்ட்டோம், நீங்க ஏன் போராட்டம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரசிக மோகத்தால ஒருத்தரை சிஎம் ஆக்கி உட்கார இப்போ நல்லா கற்பனை பண்ணி பார்க்க முடியலங்க. ஓ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு? விஜயா? அதே நான் விஜயா சிஎம் நாங்க அப்படிதான் வந்து இன்னமும் எல்லாருமே எதிர்பார்க்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நானும் சரி எல்லாருமே தான் முதலமைச்சரா விஜய், என்னடா அது சினிமாவில் நடிச்சுட்டு எப்படின்னா நான் அசிங்கமா இல்லை. இது நான் சொல்ல, அதாவது நம்ம மாநிலத்தில் இல்லை, கேரளா மாநிலமும் சரி, கர்நாடகாலும் சரி, எல்லாத்துலையும் கேட்குறாங்க, ஏப்பா நடிகனுக்கெல்லாம் எப்படியோ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்க, அவர் என்னப்பா பண்ணிட்டார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கேட்குற நிலைமை ஆகி போச்சு. இப்படி தான் இருக்கு. சரி ஒருவேளை இப்படி வாங்க, நம்ம 90s 1996 1998 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சக்திமான்ன்ற ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சக்திமான் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், சக்திமான் வந்து என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சவுத்து மேலேருந்து எகிரி குதிப்பானுங்க. பார்த்துறீங்கள எத்தனை பேர் கை காலை உடைஞ்சிருக்கு, எத்தனை பேர் இறந்து போனாங்க அந்த டைமில். சக்திமான் தான் வந்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா விஜய்லாம் ஒன்றும் கிடையாது, சக்திமான் தான் டாப்பு. அப்போ ஒருவேளை முகேஷ் கண்ணா நீந்திருந்தாருன்னா அப்போ அந்த டைமில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு இருப்பீங்களா? இல்லை எனக்கு புரியல. இப்போ சக்திமான் வந்து என்ன பண்றாரு, நல்ல பவர் இருக்குது, எதனா பிரச்சனைனா போய் காப்பாத்துறாரு. விஜயும் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை போய் காப்பாத்துறாரு. ஸோ விஜய் சிஎம் ஆகிட்டாங்க. அப்போ சக்திமானுக்கும் வந்து ஓட்டு போட்டு காப்பாத்திட்டு இருப்பாங்களா அந்த காலத்துல? எனக்கு புரியல. நான் தமிழ்நாடு மக்களை தான் நான் கேட்கிறேன். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒரு முட்டாள இருக்கும் புரிதுங்களா உங்களுக்கு? இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி என்ன ஆகும் ஏதாகும் வரக்கூடிய காலங்கள்ல என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. விஜய் வந்தா போதும், அவர் பார்த்தா போதும், அவ்வளவுதான், போதும், நாங்க ஹாப்பி, அவ்வளவுதான். விசில் ஊதின்னு போயின்னு இருக்க வேண்டியதுதான். வாயில விசில் ஊதினே போனா போதுமா?
நீ விசில் ஊதுனே போயிருந்தனா கட்சியில் ஒன்று சங்கு ஊதிடுவாங்க. இதுதான் உண்மை. உனக்கு மட்டும் சங்கு ஊதில்ல, டோட்டல் தமிழ்நாடே சங்கு தான். அதாவது இப்போ விஜய் அவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டை கொண்டு போயிட்டு, தமிழ்நாடை வந்து இருக்கிறதுலே பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1 ஆக்கி, சார் இதாங்க நீங்கள் தான் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய, நீங்கள் தான் பல படங்கள் இட்டு கொடுத்துருக்கீங்க, உங்களை வந்து ரொம்ப ரசிகர்கள் இருக்காங்க, இந்தாங்க டேக் இட். அப்படியே ஒரு அல்வா, நல்ல ஒரு அல்வாவை எடுத்துன்னு போயிட்டு கையில் கொடுத்துருக்காங்க. அவர் வாயில் லபக்குன்னு போட்டு உக்காந்துன்னு ஹாயா உட்காந்துன்னு இப்படி உட்காந்து இருப்பாப்புல. எல்லாம் ஏய் மாஸ்டரா, அல்டிமேட்டா, பக்காடா, பாடுறா தலைவன் சிரிப்பப்பார், அவன் அடையப்பார், சிங்கம் வருதுப்பார். அப்படியே வந்து என்ன பண்ணுறானுங்க, ரீல்ஸ் போகிறானுங்க, விஜய் நந்து பண்ண வச்சுக்கோ, அவன் டக்குன்னு வேண்டா ஒத்தையில் நிற்கிறேன் வேண்டா அப்படின்னு. இதை எங்கே போய் முடியுதோ தெரில. அதே போல் விஜய் அவர்கள் சொல்கிறாப்புல நாங்கள் வந்து குதிரை பேரம் நடத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். நீங்கள் வந்து எல்லா தலைவர்களையும் பார்த்தீங்களே, எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்தீங்க. அன்புமணியை பார்த்துருக்கீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை பார்த்துருக்கீங்க, முன்னாள் முதலமைச்சர் மு க திமுக எழுதுக்கு போயிருக்கீங்க, அப்புறம் திருமாவளவனை பார்த்துருக்கீங்க, சீமானை பார்த்துருக்கீங்க, எல்லாரையும் பார்த்துருக்கீங்க. அது ஏன் அதிமுகவோட பொதுச் செயலாளர், யார் பொதுச் செயலாளர்? எடப்பாடி பழனிசாமி. அவரை ஏன் போய் பார்க்கல? அவரை பார்க்காம அந்த கட்சியோட எம்எல்ஏக்களையும் போய் பார்த்தீங்க. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ குதிரை பேரை நடத்தலைன்னா நீங்கள் ஏன் அங்கே போனீங்க? இப்போ யார் கட்சி ஓவர்டேக் பண்ணி யார் வச்சிருக்கா? கட்சி யார் நடத்துகிறா? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்போ எடப்பாடி பழனிசாமியை பார்க்காம நீங்கள் அங்கே போனீங்க. அப்போது கட்சியை பிளவுபடுத்தி அந்த எம்எல்ஏக்களை உங்களுக்கு வலிக்கிறது தானே பிளானு. இதானே உண்மை. அதுக்கும் அவங்களாம் தயங்க மாட்டாங்க, அவனுங்களாம் சும்மா இல்லை. அதை தான் இந்த மாதிரி இப்போ இந்த அதிமுகவில் இருந்து சில எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எதுக்காக ஜெயலலிதா அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இவங்களை வச்சு இந்த கரெக்டாக வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. கீழே தான் குனிஞ்சு தான் இருக்கணும், நிமிந்து பார்க்கக்கூடாது. எதுக்கு? இந்த மாதிரி ஆட்கள் தான். இவங்க ஃபுல்லாக அதிமுக ஒழிச்சிட்டானுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் டீப்பாக. விஜய் அவர்கள் வந்து யாரை வச்சு பிரச்சாரம் பண்ணார்? எம்ஜிஆர் 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 வழியில் ஆட்சி பண்ணுவேன், எம்ஜிஆர் வழியில் ஆட்சி பண்ணுவேன். ஜெயலலிதா அவர்களை பற்றி நல்லா பேசிக்கிட்டு, ஜெயலலிதா பற்றி பேசிக்கிட்டு, எம்ஜிஆர் அவர்களை பேசிக்கிட்டு இதே மாதிரி தான் வந்து போனாங்க. இதுதான் உண்மை. எதுக்குன்னா அந்த கட்சியை டோட்டலாக உடைக்கிறதுக்காக தான். இப்போ டோட்டலாக உடைச்சி அங்கே கிட்டத்தட்ட வந்து 25 எம்எல்ஏக்களை வந்து அவங்க கூப்பிட்டுக்கிட்டாங்க. இப்போ தெரிஞ்சுங்கள அந்த பிளானு. கேட்டால் இவர் குதிரை பேரம் பண்ணலையா, அது பண்ணலையா. சரி, எதுக்கு சோஃபா போகுது? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்க. சோஃபா போகுது, பின்னாடி எதுக்கு முதலமைச்சர் போகிறாரு? நேற்று பார்த்தேன், உதயநிதி சொல்லியிருப்பாப்புல, இது புஷ்பா ஆட்சி நடக்குது. புஷ்பா நான் போய் படம் போய் உட்காந்து பார்த்தா தான் எனக்கு தெரிஞ்ச சீன் வருது. சீனை பாருங்களேன். அதாவது அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா வரும், சோஃபா ஓப்பன் பண்ணால் உள்ள கட்டாக இருக்கும் பணம். ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யோசிக்க வைக்குது. இல்லைங்க, சோஃபா போகுது, விஜய் வரன்னு தெரிஞ்ச உடனே சோஃபா எப்படி போகுது? பின்னாடி உரியா வராரு? யோசிக்கணுமா இல்லையா? அதுதான் இங்கே நடக்க போகுது. இப்போ அதை விட்டுருங்க, வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கலாம். இந்த 25 பேர் போனாங்களே பார்த்தீங்களா, அந்த 25 பேரும் பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்து அவங்க எம்எல்ஏ வந்து தூக்குறதுக்கே முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ அந்த 25 எம்எல்ஏக்களும் போயிட்டாங்கன்னா இப்போ திருப்பி வந்து என்ன நடக்கும்? எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, நாங்கள் தான் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு அந்த 25 எம்எல்ஏக்களை இவங்க ஆளுங்களை போட்டு 25 தொகுதியிலும் அவங்க நிற்கல, விஜய் தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்ல போறானுங்க. திருப்பி மக்கள் வந்து என்ன பண்ண போறாங்க, அந்த 25 பேருக்கும் ஓட்டு போட்டு போப்பா அப்பா நீ யாருன்னு தெரியாதுப்பா, இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்ப்பா, குப்பாடுறவன் எவனும் ஊர் பேர் தெரியாதான் நிற்பான், அவனெலாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருங்க. நீங்கள் விஜய் வந்து உங்கள் அப்பா காதில் விசில் ஊதிட்டு போவார். இதான் போதும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை இல்லையா? சூப்பர், சிறப்பான வந்து ஆட்சி வந்து கொடுத்துட்டு இருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பில் இப்போ பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்னன்னா, இப்போ 10 ரூபான்னு சொன்னீங்களே, பாட்டிலுக்கு 10 ரூபான்னீங்களே, இப்போ இன்னமும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்களே, இப்போ அது யாருக்கு போகுதுன்னு கேட்குறான். எல்லா ஒயின் ஷாப்லையும் இந்த பிரச்சனை நடக்குது. விஜய் சார், தயவு செய்து நீங்கள் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்களே, அப்புறம் வந்து திருப்பி போயிட்டு எவனாச்சும் போய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட போகிறான்,
அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உடனடியாக வந்து நடவடிக்கை எடுங்க. அது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தே கேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசு கொண்டு வந்த புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் தொடர்கின்றன என்ற அறிவிப்பு வெளியாகிறது. முந்தைய திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை தாவேக அரசு தொடர்கிறது. புதுமை பெண் தமிழ் புதல்வன் அப்படின்னு திட்டங்கள்லாம் அவங்க கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா மாணவர்களுக்கு. அவங்களுக்கு திட்டம் வந்து கண்டிப்பாக தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு மிகுந்த நன்றிகள். ஏன்னா இதையே வந்து தடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துருந்தோம். ஏன்னா மாணவர்களுக்கு வந்து மாணவர்கள் நலன் கருதி தான் வந்து திமுக ஆட்சி நடந்துச்சு. மாணவர்களுடைய கல்வியை உயர்த்தணும், அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், அவங்க நல்லா படிக்கணும், படின்றது மட்டும் தான் திமுக சொல்லிச்சு. இதையும் ஒரு தடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருந்தோம். அதே தொடருதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. பாருங்க, நீங்க வந்து திமுகவை தோற்கடித்தாலும் சரி, அந்த திட்டங்கள் ஒன்றும் பார்த்தோன்னா மக்களிடையே போயிட்டு தான் இருக்கும், தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும். அதை எவனும் தடுக்க முடியாது. திமுக கொண்டு வந்த திட்டத்தை எவனா தடுத்தானா அவன் ஆட்சி இழுப்பது உறுதி. மக்கள் வந்து கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. இதுதான் உண்மைங்க. இதுதான் திமுக ஒன்று கொண்டு பேஸ்மெண்ட் போட்டுருவாங்க. திமுக பேஸ்மெண்ட் போட்டுருவாங்க. பேஸ்மெண்ட் போட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ வேணா வந்து மேலே மாற்றி எதனா கட்டிக்கலாம். தவிர பேஸ்மெண்ட் போடுறது யாரு? எல்லா தமிழ்நாடு வளர்ச்சிக்கும் பேஸ்மெண்ட் போடுறது யாருன்னு பார்த்தா திமுக தான். இதை மக்களாக நீங்க எப்போ என்னதை புரிஞ்சுக்கிறது? அதான் எல்லாம் புரிஞ்சு இவ்வளோ தூரம் கத்தி தூக்கி விசிலுக்கு ஓட்டு போட்டு விட்டீங்க. என்னத்தை பண்றது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. எனக்கு அதிர்ச்சியாகி போச்சு. இதுக்கப்புறம் வந்து சீமான் பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். சீமான் பேச மாட்டா போல மைக்கில். அதுக்கப்புறம் நோ ப்ரெஸ் மீட்டு, மக்களை சந்திக்கிறது அதெல்லாம் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாப்புல. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இப்போ அதிகாரப்பூர்வமாக எப்போ வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரோ அப்பதான் நானும் வந்து பிரஸ் மீட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சத்தியமாங்க. அதை பாருங்க, நியூஸை பாருங்க. முதல்வர் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களை சந்தித்த பிறகே இனி ஊடகங்களை சந்திக்க சீமான் முடிவெடுத்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனாலதான் சொன்னேன், சீமானை வந்து ஆயுட்காலத்துக்கும் இதுக்கப்புறம் வந்து பிரஸ்ஸை சந்திக்க போறது இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. மீண்டும் முதலமைச்சர் ஆனா கூட பாத்தீங்கன்னா ட்வீட் மூலமாவே மக்களை சந்திப்பார்.